வெல்கம் டு சிவா அருண் டிவி. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு உணவகம் வந்து நம்ம ஒரு ஸ்டார் ஹோட்டல்லாம் நான் இப்போ வரலைங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஷாப் மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா சோப்பாலாம் போட்டு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே ஃபுட்டோட ரேட்டெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குன்னுலாம் நீங்கள் நினைக்க வேணாம். 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க, 50 ரூபாய்க்கு. சரிங்களா? அதோட அவங்க வந்து நிறைய டீ வகைகள் வந்து போட்டிருந்தாங்க. போர்டில் பார்த்தோன்னே நமக்கு சரி கண்ணை அப்படியே பறிச்சுது. ஸோ அண்ணங்கிட்ட வந்து சில வார்த்தைகள் கேட்கலாங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏழையாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஒரு சொர்க்கமான ஒரு வீடியோவாக இருக்கும். பணக்காரங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வணக்கங்க. வணக்கம்ண்ணா. உங்கள் பேருங்க? விஜயகுமார். விஜயகுமார். நான் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் கடையில் சொல்லுங்கள். ஏழைகளின் பஃபே சிஸ்டம்ண்ணா. ஓகேண்ணா. சரிங்களா? காலையில் 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி, லெமன் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, ஒயிட் ரைஸ் ரெடியாக இருக்குங்க. நீங்கள் வந்து என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். 50 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் லிமிட்டு. காசு இல்லைனாலும் பரவாயில்ல. ஒரு சிலர் 20 ரூபா 30 ரூபா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கொடுத்துருவோம். ஆமாம், வந்து சொன்னான்னா ஒருத்தர் வந்து ஆஃப் சாப்பாடு தான் என்னால் சாப்பிட முடியுமாங்க, அப்படி இருந்தாலும் கொடுத்துருவோங்க. அவ்வளோதாங்க. அதில் போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு கொடுத்துருவோம். இருக்கிறது சிக்கன் இருந்தாலும் சரி, மீன் இருந்தாலும் சரி, எப்படி கொடுத்துருவோங்க. அந்த மாதிரிங்க. எப்படி 50 ரூபாய்க்கு என்ன ரைஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? நல்ல ரைஸ் தாங்க. எந்த ரைஸ், என்ன அரிசி வந்து கொடுத்துட்ருக்கீங்க? எப்படி சொல்கிறதுங்க, பொன்னி அரிசின்னு சொல்ல முடியாதுங்க. 5020 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க. குவாலிட்டியான அரிசி தாங்க. ஏன்னா குவாலிட்டி இல்லைன்னா பாருங்கள், அந்த அரிசி பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, பல தனியாக பிரிஞ்சு வர மாதிரி அரிசியாக தான் இருக்குது. அந்த குவாலிட்டியாக தான் இருக்குங்க. நாங்கள் ஒன்று வாங்கி செஞ்சு பார்ப்போம். அது நல்லா இருந்தால் அதே போடுவோம், இல்லைன்னா அடுத்து மாற்றிடுவோங்க. அவ்வளோதாங்க. குவாலிட்டியான அரிசி. எவ்வளோ சாப்பாடு வந்து உங்களுக்கு சேல் ஆகுது? எத்தனை பேர் வந்து சாப்பிட்றாங்க? இப்போதைக்கு 50 பேருங்க. ஒரு நாளைக்கு 50 பேர் முடிஞ்சிடும். ஆமாம், அவ்வளோதான். இந்த வச்சிருக்கிற குழம்பு முடிகிற வரைக்கும் கொடுப்போம். அவ்வளோதான். அந்த குழம்பு முடிஞ்சால் கடை க்ளோஸ். ஃபஸ்ட் டைம் அதான், மறுபடி செகண்ட் டைம் இருக்கிற மாதிரி நாளைக்கு காலையில் மறுபடி குழம்பு. அவ்வளோதான். அந்த குழம்பு இருக்கிற வரைக்கும். சரி, இந்த டீ வகைகள் வந்துட்டு நீங்கள் போர்டில் நிறைய சொன்னீங்க. அதில் ஒவ்வொரு டீ வகைகளும் என்னென்ன, அது எதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். குரட்டை ஒலிக்கும் டீங்க. குரட்டை ஒலிக்கும் டீ. ஒலிக்கும் டீ என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நைட்டு தூங்கும்போது வந்து இஞ்சி தட்டி சூடு பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுட்டு அதை ஆற வச்சு தேன் கலந்து ஒரு 4 நாளைக்கு குடிச்சிங்கன்னா அந்த குரட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றுங்க. குரட்டையே வராதுங்களா? 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் வருங்க. சரிங்களா? மறுபடியும் அந்த 4 நாள் கண்டினியூ பண்ணி மறுபடியும் 6 மாதத்துக்கு வந்து வராதுங்க. சொல்லுங்கள், அது என்னென்ன பயன்படுத்தணும். இஞ்சி தட்டி போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்து ஆற வச்சிடணுங்க. ஒரு 1/2 கிளாஸ் ஆற வச்சுட்டு தேன் நல்ல மிதமான சூட்டில் தேன் கலந்து அதை வந்து தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்துக்கணுங்க. படிச்சா 4 நாள் கன்டினியூ பண்ணால் போதுங்க. ஏன்னா கூட படுக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப தொந்தரவாக இருக்கும். இந்த ஏரியாக்குள்ளே இல்லைங்க, தமிழ்நாட்டில் மெடிக்கல் ஷாப்லேயே இதுக்கு மருந்து கிடையாதுங்க. எங்கேயுமே இல்லை. இங்கே தமிழ்நாட்டிலே எங்கே போனாலும் மெடிக்கல் ஷாப்பில் குரட்டை வலிக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுங்கன்னு யாருனாலையும் கொடுக்க முடியாது. 4 நாள் நம்ம வந்து ரிசல்ட் கிடச்சிருங்க. அப்புறம் 6 மாதம் கழிச்சு மறுபடியும் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும்போது மறுபடியும் அதே மாதிரி 4 நாள் கன்டினியூ பண்ணணும். மறுபடியும் பழையபடிக்கு ஆகிடும். ஆமாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து டீன்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ அது இந்த பாதாம் பிஸ்தாவெல்லாம் பவுட்ரு பண்ணிட்டுங்க, அது வந்து பாலில் கலந்து குடிக்கிறதுங்க. அவ்வளோதான். அது போக நம்மகிட்ட வேறு என்னென்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? சாப்பாடு வகைகள் சரி. சாப்பாடு வகையில் எப்படி சொல்கிறதுங்க, அதாவது நாங்கள் கொடுக்குறது ஒரு 100 கிராம் சிக்கன் கொடுக்குறோம். சரிங்களா? அப்புறம் 100 கிராம் மீன், அந்த அளவுக்கு வச்சு 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அன்லிமிட்டட். அவ்வளோதாங்க விஷயம். அதாவது 50 ரூபா சாப்பாடோட என்னென்ன அடக்குங்கிறது இன்னொரு தடவை சொல்லுங்கள். அதாவது இது வந்து கடை மாதிரி கிடையாதுங்க. இங்கே வர்ற கஸ்டமரும் கடை மாதிரி யாரும் ட்ரீட் பண்ணுறது கிடையாது. வீடு மாதிரி தான். வீட்டிலேனா இப்போ 2 கஸ்டமர் இருக்கிறாங்கன்னா அடுத்த 2 கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்கள வெயிட் பண்ண சொல்லிடுவேன். அந்த 2 கஸ்டமர் முடிச்சு தோசையை சப்பாத்தி அவங்க சாப்பிட்டு முடிச்சு தான் அடுத்த கஸ்டமருக்கு போட முடியும். நம்ம வீட்டு அடுப்பு செய்யலாம். அந்த 2 கஸ்டமர் திருப்தியாக சாப்பிட்டு போனதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிவிட்றோம். அவங்க 4 தோசை சாப்பிட்டாலும் 50 ரூபா தான், 5 தோசை சாப்பிட்டாலும் 50 ரூபா தான், 3 தோசை சாப்பிட்டாலும் 50 ரூபா தான். அப்போ அந்த அவங்களுக்கு திருப்தியாக கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போவோம். இப்போ சப்பாத்தினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சப்பாத்தி மாதிரி இருக்காது, ரொம்ப பெருசாக இருக்கும். 3 சப்பாத்தி 4 சப்பாத்திக்கு மேலே யாருமே வந்து இது வரைக்கும் 5 சப்பாத்தி சாப்பிட்ட ஆள் இல்லை. 4 சப்பாத்திக்கு மேலேயே வந்து நின்றுறாங்க. சாப்பாடு அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். அவங்க வேணுங்கிறத சாப்பிட்டாரு. இப்போ இந்த சாப்பாடு தான் வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. இருக்கிறத வந்து இப்போ இது மத்தியானத்தில் வந்து தோசை சாப்பிட்ற கடை ஒரு கடை இருக்குன்னா அது நம்ம கடை தான். நம்ம ஏன்னா சாப்பாடு தீர்ந்து போச்சுங்க, தோசை தான் இருக்குன்னா இருக்கிறத கொடுன்னு சாப்பிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு. எக்ஸைட்டாக உங்களுடைய லொக்கேஷன் நீங்கள் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? அதாங்க, அவினாசியிலிருந்து அன்னூர் போகிற வழியில் கருவலூர்லேருந்து திருமுருகன் அரிசி ஆலைக்கு ஏற்ற மாதிரி கடை. எந்த டைம் வந்து ஆரம்பிப்பீங்க? எத்தனை மணிக்கு வந்தாலும் சாப்பாடு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு வேளை வந்து சுத்தமாக சாப்பாடு தீர்ந்து போச்சு அப்படின்னா ஒரு 2 கிளாஸ் அரிசி வச்சு சாப்பாடு கொடுத்துருவோம். இல்லைன்னே சொல்ல மாட்டோம். வந்தானா அவங்க வெயிட் பண்ண 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணால் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவோம். இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அவ்வளோ. கான்டாக்ட் நம்பர் 70 10 18 15 30.
இதுதான் உங்களுடைய ஆமாம் தொடர்பு எண். யாராவது சாப்பாடு வேணும்னாலும் உங்களை அணுகலாம். அணுகலாங்க. அதான் ஒரே ஒரு தத்துவம் தான். இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கிறாரு, தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா, நம்ம தட்டவெல்லாம் வேண்டாம், திறந்து தான் இருக்கும் ஆல்ரெடி. இப்போ நீங்களே இன்றைக்கி 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சார் நான் வழி போக்குறா வந்திருக்கிறேன், நான் வந்து இங்கே 2 நாள் தங்கி தான் படுக்கணும். இப்போ கட்டில் இருக்குது, படுத்துக்கலாம். இங்கே படுத்துக்கலாம். சரிங்களா, தண்ணி இருக்குது, லெட்டின் ரூம் இருக்குது, லெட்டின் ரூம் இருக்குது. சாப்பாடு போதுங்களாண்ணா, லெட்டின் ரூம் இருக்குது, தண்ணி இருக்குது. 4 நாள் 1 வாரம் படுத்துக்கலாம். ஏன்னா 70 அடி நீளத்துக்கு இருக்குது, 30 அடி அகலம் இருக்குது. 10 பேர் தாராளமாக படுக்கலாம். சரிங்களா, அதாவது வந்தோரை வர வைக்கும் தமிழக பண்பை வந்து நீங்க ஆமாங்க. இப்போ அந்த லாரிக்காரரே வர்றாங்க, நைட் வந்து இங்கே படுக்கிறா அப்படின்னா படுக்க சொல்லிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இது வரைக்கும் நான் 10 வருஷமா அதை பார்த்துட்டு இருக்கிறேங்க. இது வரைக்கும் எந்த பொருளும் போனதில்லை. ஆளுகளும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்க கேன் இருக்குண்ணா, அந்த மாதிரி ஒரு இதுங்க. ஸோ இப்போ யாராவது ஒரு வேலை இல்லை, எனக்கு வந்து வேலை வர வரைக்கும் எனக்கு வாசல் இல்லை அப்படின்னாலும் வேலை வர வரைக்கும் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இது இருக்கலாம், அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுத்துடலாம், யாராவட்ட கேட்டு அனுப்பிவிட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல மனசு வேணுங்க. ஆமாங்க, அதான் கீழே போட்டிருக்கலாம், ஐஎம்ஐ ட்ரஸ்ட்னு போட்டிருக்கீங்களா, அறக்கட்டளைன்ட்டு. அவ்வளோதாங்க. நம்ம வீடெல்லாம் தட்டவெல்லாம் வேண்டியது இல்லைங்க. வந்து கூட்ட போது எத்தனை மணி வந்தாலும் சாப்பாடு வந்து கொடுத்துருவோம். அது இருக்கிறத எண்ணெய் சப்பாத்தி தோசை எப்பவுமே ரெடியாகவே இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னென்னு கேட்டால் ஆல்ரெடி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இது தீர்ந்தானே அடுத்த பாக்கெட் வந்துடும், அடுத்த பாக்கெட் அடுத்த ட்ரிப்பு வந்துடும். மாவு வந்து ரெடியாக வச்சுருக்கிறோம். அது தீர்ந்த மாதிரி ஒரு கிலோ ரெடி பண்ணி வச்சுருவோம். அந்த ஒரு 2-3 சப்பாத்தி அப்படிங்கிற லைனாக போயிட்டே தான் இருக்கும். நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. நாங்கள் லீவ் கோயிலுக்கு ஏதாவது போகிறதா இருந்தால் நாங்கள் லீவ் போட்டு போவோம். அப்போ அந்த போர்டு எழுதி வச்சுட்டு போகிறோம், இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம் 4 நாள் லீவ். மற்ற நாள் எப்போ வந்தாலும் என்ன இருந்தால் சாப்பாடு இருக்கிறது. இருக்குண்ணா, எப்பவுமே தோசை சப்பாத்தி எப்பவுமே இருக்குண்ணா. அது நீங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் வந்திருக்கனால தெரியலிங்க, நம்ம எப்பவுமே இருக்குங்க. சரிங்களா, நம்ம கடை மத்தியானத்துக்கு வந்தால் கூட தோசை போட்டு கொடுத்துருவோங்கண்ணா. சரிங்களா, அந்த மாதிரி நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பரிமாறிட்டீங்க. சரிங்க, மிக்க நன்றிங்க. சரி, ஓகேண்ணா, நன்றிங்க. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல தகவல் வந்து நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வீடியோ பண்ணும்போது ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா ஸோ ஏழைகளுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ அது இருக்கும். சாப்பாடு இல்லாதவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து இங்கே வந்து சாப்பிட கூட செஞ்சுக்குவாங்க. அண்ணா வந்து காசு இல்லாட்டி கூட பரவாயில்ல, நான் வந்து சாப்பாடு தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.